ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதி இருந்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. போன உடனே நம்ம சுரேஷ் ரொம்பவே கோவமாக வந்து கதவை சாத்திட்டு, இங்கே பாரு, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? எதுக்காக என் மாமா கிட்டே அப்படி பேசின? என் மாமா உன் அப்பாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நீ எவ்வளோ மரியாதை கொடுக்கலாம்? மரியாதை இல்லாமல் அவர் அப்படி பேசுகிற. அவர் எவ்வளோ மனசு உடைஞ்சு போய் அங்கேருந்து போனாருன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, பொறுக்கிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணுமோ அவ்வளோ மரியாதையை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாரு, இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சுரேஷுக்கு அப்படியே மண்டை சூடேறி ஏய் அப்படின்னு ரொம்பவே சத்தமாக கத்திடுறாங்க. அப்படியே வீடியோ அதர்ற மாதிரி. இதெல்லாம் கேட்டே நம்ம அழகுமதி ரொம்பவே கோவமா, இங்கே பாரு, என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படி இப்படின்னு என்ன ஒன்றுமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, என்னங்க உள்ளே ஏதோ சத்தம் வருது, என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் மலர் இருந்துட்டு, ஐயோ என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க போலே அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம அழகுமதியோட அம்மா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம அழகுமதிக்கு கால் பண்ணுறாங்க. அதையும் ஃபோனை எடுக்காமல் இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷோட அம்மா, டே சுரேஷ், முதல்ல கதவை தரடா, என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள, முதல்ல கதவை திறக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே கோவமாக கதவை திறக்கிறாரு. வந்து கதவை திறந்த உடனே, இங்கே பாருங்கம்மா, இப்படி ஒரு திமிரு பிடிச்சவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேம்மா. இங்கே பாருமா, இவ கூட என்னால் வாழவே முடியாது. நீ என்ன என் கூட வாழ முடியாதுன்னு சொல்கிறது? எனக்கு உன்னை பார்த்தாவே அருவருப்பா இருக்கு. என்னால் உன் கூட வாழவே முடியாது. எனக்கு முதல்ல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றேன்னா அது பொறுத்துட்டு போறியா? இங்க பாரு, நீ தொட்டு கட்டின தாலி இங்கதான் இருக்கு. இந்த தாலி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு கலட்டி தூக்கி எரிய பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மலர் இருந்துட்டு, மதி கொஞ்ச நேரம் அமைதியா இரு மதி, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன சுரேஷ், ஏன் சுரேஷ் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க நீ, இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ இவ மாமா கிட்ட மரியாதை இல்லாம எப்படி நடந்துக்கிட்டா தெரியுமா? மாமா கிட்ட போயான்னு சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம மதியோட மாமியார் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாரு மதி, என்ன சுரேஷ் சொல்றது எல்லாமே உண்மையா? நீ அப்படி மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கராஜ் வராரு. வந்த உடனே வீட்டில் என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிட்டுன்னு கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வரா மாமா, என்னையே மரியாதை இல்லாம பேசுறா. இவளுக்கு எவ்வளவு பெரிய திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவா? இவளை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு மாமா. இப்படி ஒருத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த பொண்ணு என்ன இப்படி இருக்கு? எல்லா விஷயத்துலயும் எல்லாரையும் பொறுத்து போகணுன்றது இவங்க வீட்டுல சொல்லி எல்லாம் வளர்க்கலையா? இவ இப்படி வளர்ந்துருக்கா. இவளை பார்த்தாவே எனக்கே ரொம்ப கோவம் வருது. சுரேஷ் எவ்வளவு பொறுமையா இருக்கான். இங்க பாருடி, உன் இடத்துல வேற ஒருத்தன் இருந்திருந்தானா கண்டிப்பா உன்னை அடின்னு சாத்திருப்பான். ஆனா என் பையனா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கான். இங்க பாரு, இவ்வளோ திமிரெல்லாம் இருக்காத. இனிமே இவ்வளோ திமிரா இருக்கிற வேலை வச்சுக்கிட்டா அவ்வளோதான் உனக்கு தெரிஞ்சுக்கோ. இந்த வீட்டில் இவ்வளோ திமிரெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இங்க பாரு மலரே, இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு இந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடு. இங்க பாரு, இனிமே எப்படியாவது நடந்துக்கிட்ட உனக்கு 3 வேளையும் சோறே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க, என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு ஒன்றும் நான் அடிமையெல்லாம் வர கிடையாது. தாலி கட்டிட்டியா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா, என்ன வேணாலும் செய்யலாமா, அதை நான் ஏற்றுக்கிட்டு உங்களை எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இவங்கள மாதிரியெல்லாம் என்னால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. உங்கள் மான மரியாதை போதுன்னு நினச்சி தானே என்னை கட்டாயப்படுத்தி பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்படி இருக்கும்போது இவன் கூட சந்தோஷமா வாழணும்னா என்னால் எப்படி வாழ முடியும்? இவனை பார்த்தா இப்படி ஒரு பொறுக்கை ஏன்டா கல்யாணம் பண்ணுவோன்னு நினைச்சு நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், மதி, என்ன மதி பேசிக்கிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மதி. இப்படி எல்லாம் பேசாது மதி, வா மதி போலாம். இங்க பாருங்கக்கா, இங்க இருக்கிற யாருமே சரியில்லைக்கா. நீங்க இவங்க எல்லார்கிட்டையும் நீங்க பொறுத்து போறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க இப்படி பொறுத்து போறதுனாலதான் உங்களை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கவே கூடாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்ட உடனே மதி அது எல்லாமே பார்த்துக்கலாம், இங்கே பாரு சுரேஷ், நடந்ததெல்லாம் விட்டுட்டு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அத்தை, சுரேஷை கொஞ்சம் காம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகுமதி கிட்ட இங்கே பாருமதி, இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது, கல்யாணம் ஆயிட்டா பொண்ணுக்குன்னு ஒரு வரமுறைலாம் இருக்கு, இப்படிதான் நடந்துக்கணும். அவங்க உன்னை அடிமையா நடத்துறது உனக்கு கோவம் வந்தா அது சரிதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா தாலியெல்லாம் கழட்டுறது ரொம்ப பெரிய விஷயம், அதெல்லாம் பண்ணக்கூடாது மதி, இப்படியெல்லாம் பண்ணாத. இங்கே பாருங்க, என்னால் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு பொறுக்கிங்களுக்கு இப்படி தானே ஒரு மரியாதை கொடுப்பாங்க, வேற என்ன மரியாதை கொடுப்பாங்க, பொம்பளை பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கவும் இதை கேட்ட நம்ம சுரேஷ் இருந்துட்டு செவுத்த குத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சுரேஷ் அப்படின்னு சொல்லவும், எப்படி மாமா, எப்படி அமைதியாக இருக்க முடியும், இவளை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, எப்படி மாமா, என்னால் முடியல மாமா, எனக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்குது, அதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டே நின்றுப்பேன், இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு நின்றுக்கலாமே அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாரு சுரேஷ், அவளோட திமிரை அடக்கிறது தான் நம்மளோட வேலையே, நீ கவலைப்படாத இரு, அவங்க அப்பனையும் அவங்க அம்மாவையும் வர சொல்லியிருக்கேன், அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜும் ஆயிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே இங்கே வராங்க, வந்த உடனே அவள் எப்படி துளரான்னு நாமளும் பார்க்கோம், நீ கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு சுரேஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு செட் ஆக மாட்டான்னு உங்களுக்கு தெரியாத மாப்பிள்ள, நீங்கள் வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துருந்துக்கலாம், இப்படி ஒரு திமிரு பிடிச்சவ நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கராஜ் முறைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும், அது தெரிஞ்சதுனால தானே நாங்கள் எல்லாருமே அமைதியாக இருந்தோம், இருந்தாலும் இவ்வளோ திமிராக நடந்துக்கிட்டும் போது எங்களுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, இவளை பார்க்கவே, எப்படி மாப்பிள்ள இப்படி ஒருத்தைய என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இங்கே பாருங்கப்பா, எதுக்காக மாமா கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டீங்க, அவள் தான் மாமா கிட்ட மரியாதை இல்லாமல் மாமாவை கஷ்டப்படுத்தினானா, நீங்களும் எதுக்காக மாமாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி மாமாவை கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் அமைதி இருங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராமூர்த்தியும் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன தங்கச்சி எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம அழகுமதியோட வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, வா ராமூர்த்தி வா உட்காரு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க ஐயா, உங்கள் புண்ணியத்தில் நல்லாவே இருக்கா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராமூர்த்தி, நான் இந்த சமயத்தில் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தான், பேசக்கூடாது தான், ஆனால் பேசக்கூட நிலைமையில உன்னோட பொண்ணு எங்களை தள்ளி விட்டுட்டா, நாங்களும் எதுவும் செய்யக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது, அவள் பாட்டுக்கு எல்லாருக்கிட்டையும் திமுறா பேசுகிறா, தாலியை கழட்டி கீழே போடுறேன்னு சொல்கிறா, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன ராமூர்த்தி பொண்ணு வளர்த்து வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது மதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற யாராவது என் அப்பா கிட்ட ஏதாவது பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, இங்கே பாருங்கப்பா, இவங்க மரியாதை போகக்கூடாதுன்னு தானே உங்களை பிளாக்மெயில் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இங்கே பாருங்க அத்தோடு நிப்பாட்டிக்க சொல்லுங்க இவங்களை, இனிமே இவங்க என்னை அதிகாரம் பண்ணுறதோ இல்லை அடிமையாக நடத்துகிறதோ ஏதாச்சும் பண்ணாங்க, இவங்களுக்கு மரியாதையே கிடையாது, இனிமே இவங்க கிட்ட நீங்கள் பேசவே கூடாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கப்பா, உங்கள் உயிருக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் தான் இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணி வச்சுங்க, இதுக்கு மேல இங்க ஏதாச்சும் என்ன இப்படி மாத்திக்கோ அப்படி மாத்திக்கோன்னு ஏதாவது என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு கோபமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே நம்ம மதியம் நினச்சி ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர் இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மதி, இந்த கல்யாணம் பண்ணதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெளிவாகவே புரியுது, நீ எதுக்காக இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் எனக்கு புரியுது, நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சுரேஷ் ரொம்ப நல்லவன் தான், நீ அவனை புரிஞ்சுக்கோ, இங்கே பாருங்க, நீங்கள் அவரை பற்றி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வெளியில் 4 இடத்துக்கு வந்து பாருங்க, அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு, அவர்
என்னெல்லாம் பண்ணுறாரு. ஒரு காலேஜ் படிக்கிற பையனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இங்கே பாரு, எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அது எல்லாத்துக்குமே காரணம் தங்கராஜ் அண்ணனா. அந்த அண்ணன் எல்லாத்தையுமே சொன்னதுனால தான் சுரேஷ் அவர் மேலே இருக்கிற மரியாதையில் இது எல்லாத்தையுமே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்ததும் தங்கராஜ் அண்ணன் தான். அதனால் சுரேஷ் அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி அதை அப்படியே செய்வான். அது மட்டும்தான் அவன்கிட்ட ஒரு தப்பான ஒரு குணம் இருக்குதே தவிர வேறு எதுவுமே இல்லை. இங்கே பாருமதி, நீ தான் அவனை மாற்றி உன்னோட வழிக்கு கொண்டு வரணும். இங்கே பாருமதி, இந்த கல்யாணம் நடந்தது எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமே அதை எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னோட வாழ்க்கையை பற்றி யோசித்து இனிமே இந்த கல்யாண வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு மதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், எந்த பக்கம் யோசித்தாலும் இவர் கூட சேர்ந்து வாழ்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு எப்படி ஒரு மாதிரி எங்கேயோ காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இந்த வீட்டை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு கொடூரமான ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்க சொல்கிறத தான் கேட்கணும்னு நினைப்பாங்களே தவிர வேறு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க. ஏங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டுறீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம மலர்கிட்ட மாமியாரும் மாமனாரும் வந்து, இங்கே பாருமா, இந்த கல்யாணத்தை உன்னால் ஏற்றுக்க முடியாமல் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுதான் உன்னோட வீடு, இனிமேல் நீ இங்கே தான் இருக்கணும், நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும், இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமா, இல்லைனா வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, ஒரு பொட்டை புள்ளைக்கு இவ்வளோ திமிரு ஆகவே ஆகாது. ஏதோ நாள் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்னு நான் சும்மா விட்டுட்டு போகிறேன். இனிமேல் என் பையன்கிட்ட சத்தம் போட்டு பேசுகிறதோ இல்லை கையை நீட்டி பேசுகிறதோ அவன்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ ஏதாவது நடந்துச்சு, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், தெரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், இனிமேல் இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தன்னோட அம்மா தான் வீட்டுக்கு வந்துடாதடி அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா என்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா. ஐயோ கடவுளே, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. இப்போது நம்ம வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சே நம்ம மதிக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியோட அப்பா இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா மதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்குதா இல்லையா, எதுக்காக மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் பொறுத்து போனோன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கப்பா, நான் பொறுத்து போனேன்னா என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் எப்படிப்பா நினைக்கிறீங்க? என் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்காது. இப்படி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் சந்தோஷமாக வேற இருக்கணும்னு வேற நினைக்கிறீங்களா? என் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நான் என்னோடய சந்தோஷத்தை நான் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை எங்கே இருக்க போகுது, போங்க முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணு இப்போ தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளுக்கு இதெல்லாம் பழகிக்க கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் தான் அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அவளை நீங்கள் தான் மாற்றணும். இங்கே பாருமா மதி, நீ இங்கே இருக்கிறவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி தாம்மா போகணும். நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை ஏதாவது நான் சொல்லிட்டு போகிறேன், போங்கப்பா அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மதியம் நினச்சி மதியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்புறம் என்ன, நம்ம அறிவு இருந்துட்டு, இங்கே பாருமா, அக்காவோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேம்மா, அக்கா ரொம்ப பாவம்மா, ஏம்மா அக்காவுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தீங்க, அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எப்படிம்மா முடியும், அவள் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கே டைம் ஆகும். அப்படி இருக்கும்போது அக்காவை இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க சொல்லி திணிச்சிக்கிட்டே இருந்தால் எப்படிம்மா அவள் ஏற்றுப்பா? இங்கே பாருங்கம்மா, திரும்ப திரும்ப யாராவது அக்காவை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அக்காவை மனுஷியாவே பார்க்க முடியாது. நான்
சொல்லிட்டேன். அவள் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாருடி, நீயும் உங்கள் அக்கால மலையெல்லாம் இருக்காத, எல்லாரையும் கொஞ்சம் பொறுத்து போனால் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு மதிக்கிட்ட வந்து, இங்கே பாருமா மதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதை உன்கிட்ட நான் எடுத்து சொல்லறதுக்கே நீ என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற. இப்போ உன்னால் ஏதாவது பேச முடியுமா? இல்லை உங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன்னா நாங்கள் சொல்கிறத தான் கேட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பா இனிமேல் உயிரோடையே இருக்க மாட்டார், உங்கள் அப்பா உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு ரொம்பவே அழுத்த திருத்தமாக சொல்லவும், இதை கேட்ட நம்ம அழகுமதி அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாருமா, நீ எப்படி முறைச்சாலும் என்ன பண்ணாலும் நீ இந்த வீட்டில் தான் வாழ போகிற, நாங்கள் சொல்கிறதா தான் கேட்க போகிற. நீ எங்ககிட்ட திமிராக நடந்துக்கிட்டனா நீ நினச்சது எதுவுமே நடக்காதீங்க, சரியா? நீ எங்ககிட்ட பொறுத்து போனால் மட்டும்தான் நீ நினைக்கிறது ஒரு சில விஷயமாவது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு கோபம் தாங்கலை. இங்கே பாரு, நீ என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ இல்லை கையை நீட்டி பேசுகிறதோ இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் உனக்கு. இங்கே பாரு, நாளைக்கு நீ எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிற, அங்கே போய் சுரேஷ் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கொடுப்பாங்க, சரியா? நான் சொல்கிறத செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னால் முடியாது. நீ என்ன பண்ணுவ? கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த என்னால் பண்ணவே முடியாது. ஒரு பொறுக்கிக்கு சப்போர்ட்டாக நான் இப்போ வரைக்கும் நான் யாருக்கும் எதுவும் சப்போர்ட் பண்ணது கிடையாது. இனிமேல் யாருக்காகவும் நான் சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ யாரும்மா இங்கேருந்து என்னை கிளம்ப சொல்கிறதுக்கு? இது என்னோட மாமியார் வீடு, இது உனக்கு மாமியார் வீடு, அது முதல்ல புரிஞ்சுக்கோ, இது உன்னோட வீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மதிக்கு அழுகழுகையாக வருது. அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், கண்டிப்பாக அவன் நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு உன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணிட்டு வருவா. அது நடக்கலை, அவங்க அப்பா அம்மா அங்கே உயிரோடு இருக்க மாட்டாங்க நாளைக்கு. அவங்க அப்பா அம்மா உயிரோடு இல்லாததை நினச்சி வருஷம் முழுக்க வருஷ கணக்கில் அவள் வருத்தப்பட்டுக்கிட்டே உக்காந்துட்ருக்கட்டும். நான் சொல்கிறது நடக்குமா நடக்காதான்னு அவளுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப அவகிட்ட பேசி நீ உன்னோட மனசை கஷ்டப்படுத்திக்காத, சரியா? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரேவதி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மலர்கிட்ட போயிட்டு, அண்ணி என்ன நீ வீட்டில் ஏதோ பெரிய சண்டைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாமல் நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே, அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க? மதி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாளா? என்னால் நம்பவே முடியல அண்ணி. இங்கே பாருங்க அண்ணி, ஏன் அண்ணி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க? அவங்க இந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையை எப்படி அவங்களால ஏற்றுக்க முடியும்? அதை ஏற்றுக்க முடியாது தான் இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணி ஏது பண்ணி இந்த வாழ்க்கையை ஏற்றுக்க வைக்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இப்போவும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க. காலையிலேருந்தோ இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா நீ, நான் போய் பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட போகிறாங்க. போன உடனே, இங்கே பாரு மதி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த வீட்டில் இருக்கிற யாரும் உன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தையோ உன்னோட ஃபீலிங்ஸையோ புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் கல் மனசுக்காரங்க. அவங்க நினைக்கிறது எதுவோ அதுதான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க. நீ வருத்தப்படாத மதி, வா மதி, நீ சாப்பிடுவ. இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சிலர் எவ்வளோ சாஃப்டாகவும் எவ்வளோ நல்ல மனசோடையும் இருக்கீங்க. ஆனால் அவங்க மட்டும் ஏன், இந்த வீட்டு ஆம்பளைங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ திமிரு ஏறி போய் கிடக்குது? இங்கே பாருங்கள், இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் அப்பாவும் தான் இருக்காங்களே, என் அப்பா என் அம்மாவுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுங்களா? என் அப்பா ஒவ்வொரு நாளும் என் அம்மா சமைக்கிற போது போய் அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொடுக்கவும், அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களே அடிமையாக வச்சுருக்காங்க. இது என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. எப்படிங்க பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் இருக்குதா என்ன? நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா? என்னோடய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்களோ தெரியுமா? நான் எப்படியெல்லாம் சுகதரமாக இருந்தவன். ஆனால் இப்படி கூட்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி நீங்கள் சொல்கிறத தான் கேட்கணும், பண்ணணும், செய்யணும்னு அப்படின்னா சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உங்கள் புருஷன் மாதிரி ஒரு கேடு கெட்டவன், ஒரு பொறுக்கி இந்த
உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் உங்கள் புருஷனை இப்படிலாம் சொல்கிறேனேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இத்தனை வருஷமாக உங்கள் புருஷன் கூட நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருமதி, நானும் நானும் உன்ன மாதிரி தான். அதாவது கல்யாணம் பண்ண புதுசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே முடியல. இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கவே எனக்கு ரொம்ப டைம் ஆகுனுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுற மாதிரியெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை. எனக்குள்ளேயே நானே என்னவே கஷ்டப்படுத்திப்பேன். இங்கே பாருமதி, நீ சுரேஷ் ரொம்ப நல்லவன். நீ அவனை எப்படியாவது திருத்தி உன்னோட வழிக்கு கொண்டு வந்துருமதி. நீ என் புருஷன் கூட சேரவே விடாத. என் புருஷனால தான் இங்கே எல்லாமே நடக்கிறது. என் புருஷன் வச்சது தான் இந்த வீட்டில் எல்லாமே சட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ இது எல்லாத்தையுமே மாற்று. நீ கண்டிப்பாக மாற்றுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம உன்னோட வாழ்க்கை சந்தோஷத்தை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் தன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருமதி, என்னதான் இருந்தாலும் சுரேஷ் உன்னோட புருஷன். உன் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. நீ உன் புருஷனு தெரியாமல் தான், அதாவது ஆகத்துக்கு முன்னே தான் நீ அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த. இப்போ தான் உன்னோட புருஷன் ஆயிட்டான்ல, இனிமே அவன் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் பண்ணிடு. அவனுக்கு வேலை கிடைச்சா அவன் வேலைக்கு போயிடுவான். உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். அவன்கிட்ட நான் பேசுகிறேன், நீ கவலைப்படாத மதி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, எப்படிங்க உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. எப்படி என்னால் இதை முடியும்? என்னால் முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருமதி, நான் சொல்கிறத கேளுமதி. இப்போதைக்கு நீ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாத்தையுமே மாற்ற முடியும். ஒரேடியாக இந்த வீட்டில் இருக்கிறவங்கள யாருமே மாற்ற முடியாது மதி. உன்னோட கஷ்டம் எல்லாமே எனக்கு புரியுது. புரிஞ்சதுனால தானே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல சுரேஷோட கேஸை நீ வாபஸ் பண்ணு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது ரேவதியோட அம்மா, அதாவது நம்ம மதிக்கு மாமியார் வராங்க. வந்த உடனே, என்ன இவகிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிற, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி போய் கேஸை வாபஸ் பண்ணுற, வாபஸ் பண்ணிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வர, இல்லைனா இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு யாருக்குமே மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையாங்க? ஒரு பையனை மாடு அடிக்கிற மாதிரி எப்படி அடிச்சிருக்காரு அவர்? அவருக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தானே ஆகணும். எதுக்காகங்க என்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க? என்னால் பண்ண முடியாதுங்க. அவருக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால் அந்த தண்டனைக்கு அவர் தகுதியானவர் தான். அந்த தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, நான் சொல்கிறது உனக்கு புரியல. அவன் தப்பே பண்ணாலும் உன்னோட புருஷன் தப்பு பண்ணாலையும் அதை ஏற்றுக்கிட்டு அனுசரித்து வாழ வேண்டியது பொம்பளையோட குணம். அந்த குணம் உன்கிட்ட சுத்தமாக கிடையாது. எப்படி நீ எல்லாம் சந்தோஷமாக வாழ போகிற? உன்னால் சந்தோஷமாக வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் உன்னால் யாருமே நிம்மதியாகவும் இருக்க மாட்டாங்க. உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் உன்னையும் உன் புருஷனையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்கள் பையனை என்னோட புருஷனா நினைக்கிறதே எனக்கு அருவருப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உன் புள்ள கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நீ இவ்வளோ திமிரெல்லாம் பேசக்கூடாது. இவ்வளோ திமிரு ஒரு பொண்ணுக்கு ஆகவே ஆகாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம நீ நாங்கள் சொன்ன வேலையை செய்ய முடிக்க பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம அழகுமதிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே தன்னோட வாழ்க்கையை நினச்சி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காஞ்சனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நம்ம அழகுமதியும் அட்டன் பண்ணி, இப்போ உனக்கு சந்தோஷமாம்மா? என்னோட வாழ்க்கை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத உன் கண்ணால் பார்த்துட்டு போயிட்டியா? இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அழகுமதி, ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட அப்பா உயிரோடு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லையா? வெளியே தங்கராஜோட ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க. நீ மட்டும் அந்த கேஸை வாபஸ் பண்ணலைன்னா அப்பாவையும் நம்ம குடும்பத்தையும் அடியோடு அழிச்சிருவேன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமதி, ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் பொறுத்து போனாதான் என்னவா? நம்ம குடும்பமோ உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நினச்சோம். நீ அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிப்பேன்னு நான் நினச்சா, ஆனால் நீ அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேங்கிற. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ எந்த பிரச்சனைக்கும் போகாமல் இருந்திருந்தனா உன்னோட வாழ்க்கை நல்லா தானே இருந்திருக்கோ. ஆனால் உன்னோட வாழ்க்கையை நீயே தானே கெடுத்துக்கிட்ட. அப்படி இருக்கும்போது எப்படி மதி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இங்கே பாரு மதி, உன்கிட்ட நான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். முதல்ல
அந்த கேஸை போய் வாபஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மா என்னம்மா எதுக்காகம்மா எங்கே எடுத்தாலும் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், அட்வைஸ் பண்ணுறதாவும் போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்னை என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாரும் மதிக்கவே மாட்டீங்களா? நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் எல்லாமே நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாம்மா? ஏம்மா என்னோட மனசில் இருக்கிற வலியையும் கஷ்டத்தையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படி தானே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அழுகமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காவும், இதை கேட்ட உடனே நம்ம மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மதி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நம்ம காஞ்சனா இருந்துட்டு, இங்கே பாரு மதி, உன்னோட அப்பாவை உயிரோட பார்க்கணுன்னா அந்த கேஸை நாளைக்கு வாபஸ் பண்ணுற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள் சார், என்னோட பொண்ணு நாளைக்கு கண்டிப்பாக போய் அந்த கேஸை வாபஸ் பண்ணிடுவா. நீங்கள் அவளை கொஞ்சம் மிரட்டாமல் இருங்க சார், அவள் கண்டிப்பாக அந்த கேஸை வாபஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அழகுமதி இருந்துட்டு தன்னோட அப்பாவோட உயிரையும் தான் குடும்பத்தையும் நினச்சி நம்ம சுரேஷ் மேலே கொடுத்துருக்க கேஸை வாபஸ் பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். நம்ம சுரேஷ் இருந்துட்டு அதாவது யாரு நம்ம அழகுமதி தான் தன்னோட பொண்டாட்டி, அவளுக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் செய்யணுன்ற எண்ணம் வருமா வராதான்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா